குர்ஆன் ஹதீஸ் படி வாழ இஸ்லாமியர்களுக்கு மதுஹபுகளின் அவசியம் இருக்குகிறதா? மதுஹபுகள் வழிகேடாகும் என்று சொல்பவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்னவெல்லாம்? மதுஹபுடைய இமாம்களே சொல்லி இருக்கிறார்கள், இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. ஸஹீஹான ஹதீஸ் கிடைத்து விட்டால் நீங்கள் அதைத்தான் பின்பற்ற வேண்டும், எங்களுடைய கூற்றுக்களை கைவிடுங்கள் என்று. அப்படி இருக்க இந்த மதுஹபுகளின் மீது பிடிவாதமாக இருக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? இஸ்லாத்திற்கு அல்லாஹ் ஒருவன் மட்டும்தானே ஓனர். அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் காட்டி தந்த வழியில் தானே நாம் நடக்க வேண்டும். மதுஹபுகளுடைய இமாம்கள் காட்டி தருகிற வழியில் நடந்தால் அவர்களையும் இஸ்லாத்தின் ஓனர்களாக நாம் அங்கீகரித்தவர்களாக ஆகிவிடுவோமே. முற்றிலும் குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமான சட்டங்கள் தான் மதுஹபுடைய இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்குண்டான ஒரு எடுத்துக்காட்டு, மகரிபுடைய தொழுகைக்கு முன்னால் முன் சுன்னத்தை தொழும்படியாக ஸஹீஹான ஹதீஸ் புகாரியில் வந்திருக்கிறது. ஆனால் ஹனஃபி மதுஹபுடைய கிதாபுகளில் மகரிபுடைய ஃபரலுக்கு முன்னால் சுன்னத்து தொழுவது கூடாது என்று வந்திருக்கிறது என்பதாகவெல்லாம் சொல்லி மக்களை மூளை சலவை செய்து வழிகேட்டின் பக்கம் இழுத்து செல்லுகிற அவர்கள் எடுத்து வைக்குகிற குழப்பங்களுக்கு ஒரு சிறு விளக்கத்தை தான் இந்த காணொளியில் நீங்கள் காணப்போகிறீர்கள். முழுமையாக கண்டு விளங்கிவிட்டால் உங்களுக்கே புரிந்துவிடும். வஹாபிய வாதங்கள் அனைத்தும் வங்கக்கடலுக்கு, மன்னிக்க வேண்டும், வஹாபிய வாதத்தில் மதுஹபுகள் ஏற்புடையதுதான். இப்னு அப்துல் வஹாப் ஹம்பலி மதுஹபை சார்ந்தவராக இருந்தார். நமதூரில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்ட குழப்பவாதிகள் தான் மதுஹபுகள் வழிகேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொளியை முழுமையாக கண்டு புரிந்து கொண்டால் நீங்களே விளங்கிக் கொள்வீர்கள், இந்த குழப்பவாதிகளின் வழிகட்ட வாதங்கள் அனைத்தும் வங்க கடலுக்கு தூக்கி வீசப்பட வேண்டியதுதான் என்பதாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் கேலி கூத்தாக்கி அவைகளை புறக்கணிக்கின்ற சட்டங்களாகத்தான் மதுஹபு சட்டங்கள் இருக்கிறது. அந்த மதுஹபினுடைய வழியில் நாம் நடந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கின்றோம் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்களை தூக்கி வீசுகிறோம் என்ற அர்த்தம். இந்த நிலை நாளை மறுமையிலே நரக படுகொலியில் தள்ளும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த நரகவாதிகள் புலம்புவார்கள், யா அல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, நான் முன்னோர்னு போனேன், இமாம்கள்னு போனேன், அவங்க எல்லாம் சரியா தான் இருப்பாங்கன்னு போனேன், ஃபதல்லுன சபீலா, இன்னைக்கு வழிகெடுத்து விட்டானுங்களே, நரக படுகொலியில் வந்து தள்ளி விட்டார்களே. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளவு பெரிய உலகளாவிய பொய்யை மக்களுடைய இதயங்களில், பாமர இஸ்லாமியர்களின் மனதில் இவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? இவர்கள் நிரூபிக்க முயற்சி செய்வது மதுஹபில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள் அனைத்தும் குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமானதாகும், அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதாக இஸ்லாமிய பாமர மக்களுடைய இதயங்களில் நஞ்சை விதைத்து அதற்கடுத்து ஒரு கருத்தை சொல்றாரு, கேளுங்க. அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகள் எடுத்துக்காதீங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் மார்க்கம்னு நீங்க பின்பற்றீங்கன்னா அல்லாஹ் மட்டும் ஓனர் இல்ல, இதோ இந்த இமாமும் ஓனர், அந்த இமாமும் ஓனர், அபூ ஹனீஃபாவும் ஓனர், இமாம் ஷாஃபியும் ஓனர், இமாம் மாலிக்கும் ஓனர், இமாம் அஹ்மது பின் ஹம்பலும் ஓனர் என்று அல்லாஹ் சொல்லாததை மற்றவர்கள் சொல்லும் பொழுது அதை மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் மட்டும் இந்த இஸ்லாத்துக்கு ஓனர் இல்ல, இதோ அவர்கள் அனைவரும் இஸ்லாத்துக்கு ஓனர் தான். அவர்கள் அனைவர் சொல்வதும் இஸ்லாம் தான், அவர்கள் அனைவர் சொல்வதும் மார்க்கம் தான் என்று நீங்கள் பின்பற்றுவதாக அர்த்தம். அப்படி மற்றவர்களை நீங்கள் இஸ்லாத்திற்கு பொறுப்புதாரிகளாக ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் மட்டும்தான் இஸ்லாத்தின் பொறுப்பாளன் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். மதுஹபுடைய இமாம்களை பின்பற்றினால் அந்த மார்க்க அறிஞர்களை அல்லாஹுக்கு நிகரானதாக ஆக்கியதாக ஆகிவிடும், அதாவது ஷிர்க் உண்டாகிவிடும் என்பதாக சொல்ல வருகிறார். அப்ப முதல்ல மதுஹபுடைய இமாம்கள் சொன்னது அனைத்தும் முற்றிலும் மார்க்கத்திற்கு புறணான காரியங்களாகும், அவைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக சொல்லி வைத்து
அடுத்து மார்க்க விஷயங்களில் அல்லாஹுவைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், அல்லாஹுவை மட்டும்தான் ஓனராக நீங்கள் ஆக்க வேண்டும். மதுஹபுடைய இமாம்களை நீங்கள் பின்பற்றினால் அவர்களையும் ஓனர்களாக ஆக்கி அல்லாஹுவுக்கு நிகராக்குகிற ஷிர்க் என்பது உண்டாகிவிடும் என்று சொல்லி பயமுறுத்தி ஒரு பக்கத்தில் மார்க்கம் இன்னொரு பக்கத்தில் மதுஹப் என்பதாக பாமர மக்களுடைய மனதில் ஏற்றி தற்பொழுது நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறீர்களா அல்லது மதுஹபுடைய சட்டங்களை பின்பற்றுகிறீர்களா என்று கேட்டால் கொஞ்சமாவது ஈமான் இருக்குகிற இஸ்லாமிய இதயங்கள் குர்ஆன் ஹதீஸை தானே பின்பற்ற வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் இல்லையா? அப்படி சிந்திக்க செய்து மதுஹபுடைய வழியிலிருந்து அவர்களை வழிகெடுத்து குர்ஆன் ஹதீஸிற்கு இவர்கள் சொல்லுகிற விளக்கத்தின் பக்கம் இஸ்லாமியர்களை கொண்டு வந்து அவர்களின் அமல்கள் முழுக்க பாத்திலாக்கி விடுவதுதான் இந்த குழப்பவாதிகளுடைய நோக்கம். அதற்காக அவர்கள் கையாண்ட யுக்தியை பார்த்தீர்களா? மதுஹபை ஏற்று வாழுபவர்கள் முற்றிலும் குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமான இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உலகளாவிய குழப்பத்தை, பச்சையான பொய்யை ஒரு கூச்சமும் இல்லாமல் மக்களுக்கு மத்தியில் பரப்பிக் கொண்டிருக்கிறார். இவர்களின் இந்த பொய்யான பிரச்சார சதியில் மாட்டிக்கொண்ட இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மதுஹபுடைய இமாம்கள் சொன்ன சட்டங்கள் அனைத்தும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டவைகள் மட்டும்தான். அவர்களுடைய சொந்த சிந்தனையை கொண்டு எந்த சட்டத்தையும் அவர்கள் சொன்னது கிடையாது. குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமான ஒரு வார்த்தை கூட அவர்கள் வாயிலிருந்து வந்தது கிடையாது. இவர்கள் சொல்வது முற்றிலும் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யாகும். அதை விரிவாக நாம் பார்ப்போம். மதுஹப் என்று சொன்னாலே ஒரு இமாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து இஸ்லாமிய சட்டங்களை எடுத்து சொல்வதற்குத்தான் அந்த இமாமுடைய மதுஹப் என்று சொல்லப்படும். அந்த சட்டங்களை சொல்வதற்கு அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்வது குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான். தங்கள் சொந்த புத்திகளை இஸ்லாமிய சட்டத்திற்குள் இந்த குழப்பவாதிகள் நுழைப்பதை போன்று அவர்கள் நுழைக்க மாட்டார்கள், நுழைத்ததும் கிடையாது. ஏனென்றால் மதுஹபுகள் நேற்றோ முந்தா நேற்றோ துவங்கியதல்ல. சலஃபு சாலிஹின்களுடைய காலத்திலிருந்து இன்று நாம் பின்பற்றுகிற மதுஹபுகளில் மிக ஏற்றமான ஹனஃபி மதுஹபனுடைய இமாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 80 பிறந்தவராவார். சலஃபு சாலிஹின்களுடைய காலத்திலிருந்து 1400 ஆண்டுகள் தாண்டிய இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து சென்றார்கள். அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த மதுஹபுகள் அறிமுகமானதுதான். ஒருவேளை மதுஹபுடைய சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமாக தங்களுடைய சுய சிந்தனையை கொண்டு இமாம்கள் சொல்லி இருந்தால் கண்டிப்பாக அந்த மார்க்க அறிஞர்கள் அதை குறிப்பிட்டிருப்பார்கள், எதிர்த்திருப்பார்கள், அதற்காக வேண்டி போர் கூட நடத்தி இருப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒருவர் கூட அந்த மதுஹபுடைய இமாம்கள் குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமான சட்டங்களை தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியது கிடையாது. இஸ்லாம் கடந்து வந்த 1000க்கும் மேற்பட்ட ஆண்டுகள், அதில் வந்த இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதிய புத்தகங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் மதுஹபுடைய இமாம்கள் முற்றிலும் குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமாகத்தான் சட்டம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக குற்றம் சாட்டியதை நிரூபிக்க முடியுமா இவர்களால்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை ரிவாயத்து செய்த ராவிகளுடைய வாழ்க்கை வரலாறை கூட நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸை ரிப்போர்ட் செய்கிற ஒரு ராவி, ஒரு அறிவிப்பாளர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பொய் சொல்லி இருக்கிறார், 2 பொய் சொல்லி இருக்கிறார். அவருடைய கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்ன ராவி அவர் ஷியா கொள்கையை சார்ந்தவராவார், இந்த ராவி அவர் முஅ்தஸிலா கொள்கையை சார்ந்தவராவார். அத்துணை விபரங்களையும் ஆயிரக்கணக்கான ராவிகளுடைய வரலாறுகளை அலசி ஆராய்ந்து இவர் இப்படிப்பட்டவர், இவர் சொல்லுகிற ஹதீஸை ஏற்க வேண்டாம், இவர் இப்படிப்பட்டவர், இந்த குறை இவர் மீது இருக்குகிறது, இவர் அறிவிக்குகிற ஹதீஸுகள் பலமானதல்ல என்பதாக அலசி ஆராய்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் மதுஹபுடைய இமாம்கள் குர்ஆன் ஹதீஸிற்கு எதிராக ஒரு சட்டத்தை சொல்லி இருந்தால் அதை குறிப்பிட்டிருக்க மாட்டார்களா? இஸ்லாமிய வரலாற்றில் எந்த ஒரு அறிஞனும் அந்த மதுஹபுடைய இமாம்கள் மீது குற்றம் சாட்டியதாக நாம் காண முடியாது. ஏன், இவர்கள் ஷைகுல் இஸ்லாமாக கருதுகிற இப்னு தைமியா கூட ஏதாவது சின்ன ஒரு ஓட்டை கிடைத்து விட்டால் அதற்குள் நுழைந்து முன்னோர்களை குற்றம் சொல்வதற்கும் சஹாபிகளை கூட
குற்றம் சொல்வதற்கு தயாரான அவர் கூட மதுஹபுடைய இமாம்களை குற்றம் சொன்னது கிடையாது. வஹாபிய மார்க்கத்தின் தோற்றுவிப்பாளர் இப்னு அப்துல் வஹாபு கூட குற்றம் சொன்னது கிடையாது. அறிவின் சிகரங்களாக இருந்த எவ்வளவு பெரிய அறிஞர்கள் இன்று நாயகத்தினுடைய ஹதீஸ் கிதாபுகளில் மிக ஏற்றமான கிதாப் என்று நாம் போற்றுகிற சொஹீஹ் புகாரி, அதனுடைய முசன்னிஃப் இமாம் புகாரி, அதற்கடுத்து இமாம் முஸ்லிம், இமாம் துர்முதி, அபுதாவுத், நெசை, இப்னு மாஜா ரஹிமஹுமுல்லாஹ், இது போன்ற நூற்றுக்கணக்கான முஹத்திஸ்கள் இந்த மதுஹபுடைய இமாம்களின் வருகைக்கு பின்னால் இவ்வுலகத்தில் வாழ்ந்தவர்கள்தான். திரு குர்ஆனுக்கு விரிவுரை சொன்ன இமாம் பைலாவி, இமாம் ராசியிலிருந்து நூற்றுக்கணக்கான முஃபஸிர்கள் இந்த மதுஹபுடைய இமாம்களின் காலத்திற்கு பின்னால் வாழ்ந்தவர்கள்தான். இவர்களில் யாராவது ஒருவர் இவர்கள் சொல்வதை போன்று மதுஹபுடைய இமாம்கள் சொன்ன சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமானதாகும் என்று சொன்னது கிடையாது. மாறாக இவர்கள் அனைவர்களும் மதுஹபுடைய இமாம்களை அங்கீகரித்தார்கள். 4இல் ஒரு மதுஹபை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததாகத்தான் சரித்திரத்தை நம்மால் காண முடியும். மதுஹபுடைய இமாம்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக சொந்த சிந்தனைகளை கொண்டுதான் சட்டத்தை எழுதியுள்ளார்கள் என்பதாக குற்றம் சாட்டுகிற இந்த மடையர்களே, அவர்களுக்கே தெரியாமல் மதுஹபுடைய இமாம்கள் குர்ஆன் ஹதீஸ் படிதான் சட்டத்தை எழுதியிருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுகிற காட்சியை கொஞ்சம் பாருங்கள். மதுஹபுடைய இமாம் எங்களுக்கு பிடிக்கும், அபூ ஹனீஃபாவை நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சத்திய கருத்து ஒண்ணு சொல்லி இருக்கிறார்ல, நானே ஆதாரபூர்வமான செய்தியை தான் பின்பற்றுறேன். நான் ஒரு சட்டத்தை சொல்லி அது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முரணா உனக்கு தெரிஞ்சுன்னா என் சொல்ல தூக்கி வீசிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல ஏத்துக்கப்பா சொன்னார்ல, அதை ஏத்துக்கணும்ல, அதை ஏத்துக்கிறது இல்லையே. ஒரு சத்திய கருத்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லிதான் இதை சொல்லுகிறார்கள். இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி, இமாமுடைய கூற்றுதான். அதாவது நானே ஸஹீஹான ஹதீஸை தான் பின்பற்றுகிறேன், நான் எழுதிய சட்டங்களுக்கு எதிராக உங்களுக்கு ஸஹீஹான ஹதீஸை கிடைத்து விட்டால் ஒத்துருக்கு கௌலி, என்னுடைய சட்டத்தை விட்டு விடுங்கள், ஸஹீஹான ஹதீஸை பின்பற்றி நீங்கள் செல்லுங்கள் என்று இமாமுல் அலம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னது சத்திய கூற்றாக இந்த குழப்பவாதிகள் எடுத்து சொல்லும் பொழுது எப்படி அதே வாயினால் அவர்கள் தங்கள் இஷ்டப்படிதான் மதுஹபை எழுதியிருக்கிறார்கள் என்று இவர்கள் சொல்வார்கள். இவர்களே ஒத்துக்கொள்கிறார்களே மதுஹபுடைய இமாம்கள் எழுதிய சட்டங்கள் ஸஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் தான் எழுதியிருக்கிறார்கள். அந்த சட்டத்திற்கு எதிராக ஸஹீஹான ஹதீஸ் உங்களுக்கு கிடைத்து விட்டால் நீங்கள் அந்த ஹதீஸை பின்பற்றி செல்லுங்கள் என்று மதுஹபுடைய இமாம்களே சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்ப முன் சொன்னது மதுஹபுடைய இமாம்கள் முற்றிலும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக சொந்த சிந்தனையை கொண்டுதான் சட்டத்தை இயற்றியுள்ளார்கள் என்று சொன்னது பச்சை பொய்யாகும் என்று இவர்களே தற்பொழுது நிரூபித்திருக்கிறார்கள். அடுத்து இவர்களுடைய குழப்பவாத சதி வலையில் சிக்கிக் கொண்டவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். மதுஹபுனுடைய பல சட்டங்களுக்கும் எதிராக ஹதீஸ் இருக்குகிற பொழுது, அதுவும் ஸஹீஹான ஹதீஸ் இருக்குகிற பொழுது ஏன் மதுஹபுடைய சட்டத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும்? ஸஹீஹான ஹதீஸை தானே பின்பற்ற வேண்டும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு புகாரியினுடைய ஒரு ஹதீஸையும் அதற்கு எதிராக இருக்குகிற ஹனஃபி மதுஹபனுடைய ஒரு சட்டத்தையும் அவர் எடுத்து சொல்வார். அவர் பேசி முடித்துவிட்டு அதற்குண்டான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் மதுஹபுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். மகரிபு தொழுகை, மகரிபனுடைய முன் சுன்ன தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கப்ல ஸலாத்தில் மகரிப், மகரிபுடைய தொழுகைக்கு முன்னால் நீங்கள் சுன்னத் தொழுவுங்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. பாங்கு சொல்லியாச்சு, மகரிபுடைய ஃபர்ல் இருக்குது, அந்த ஃபர்லுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க? சுன்னத் தொழுவுங்க. ஹதீஸ் தானே இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த செய்தி புகாரியிலே 1183வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஹனஃபி மதுஹபுல என்ன சட்டம் வச்சிருக்கிறாங்கன்னா, அவர்களுடைய மதுஹபு சட்ட நூலான ஹிதாயா என்ற நூலிலே பாகம் 1 பக்கம் 41 சொல்றாங்க, வலா யுத்தனஃபலு பஅதல் குரூபி கப்லல் ஃபர்லி, சூரியன் மறைந்ததற்கு பிறகு தொழக்கூடிய ஃபர்லான தொழுகை, மகரிபுடைய ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் எந்த உபரியான தொழுகையும் கிடையாது. லிமா ஃபீஹி மின் தஹீரில் மகரிப், ஏனென்றால் அந்த சுன்னத்தை தொழுதால் மகரிபு லேட் ஆயிடும், அதனால சுன்னத்து கிடையாது.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்ரிபுடைய தொழுகைக்கு முன்னால் நீங்க சுன்னத் தொழுங்க. ஆனா ஹனஃபி மதுஹப் சட்டம் சொல்லுது, மகரிபுக்கு முன்னாலாம் நீ தொழாத, தொழுகை கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க மகரிபுக்கு முன்னால தொழுங்கன்னு, அதை தூக்கி வீசியாச்சு. அதை எப்படி நாங்க தொழுவோம்? சொன்னா சொல்லட்டும், எங்க இமாம் சொல்லலையே, எங்க மதுஹப் சொல்லலையே. எங்க மதுஹப் பாங்க சொன்ன உடனே மகரிப தொலைல சொல்லுது, சுன்னத்தெல்லாம் இல்லைன்னு சொல்லுது. அதைத்தான் ஏத்துப்போம். இங்கே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? இப்ப இதுதான் இவருடைய கேள்வி. சஹீஹான ஹதீஸ் இருக்குகிறது, அதற்கு எதிராக மதுஹபுடைய சட்டம் இருக்குகிறது என்பதாக சொல்லுகிறார். இந்த குழப்பத்தை மக்களுக்கிடையில் இவர்கள் உண்டாக்கியது இவர்களுடைய அறிவின்மையாகும். ஏனென்றால் மதுஹபு என்று சொன்னால் என்ன என்று கூட இவர்களுக்கு தெரியாது. மதுஹபு என்று சொன்னால் என்ன? அல் மதுஹபு மா அஸ்ஸஸ இமாமு ஸாலிகல் மதுஹபி மினல் உசூலி வல் கவாயித். சில உசூல் கவாயிதுகள் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை ஒரு இமாம் வெளியேற்றுவார். அந்த சட்டங்களுக்கு தான் அந்த இமாமுடைய மதுஹப் என்று சொல்லப்படும். குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை வெளியேற்றுவதற்கு சில உசூல் கவாயிதுகளை இமாம்கள் வைத்திருப்பார்கள். அந்த அடிப்படை கொள்கையான உசூல் கவாயிதுகள் அடிப்படையில் தான் சட்டங்களை வெளியேற்றுவார்கள். அப்படி உசூல் கவாயிதுகள் உண்டாக்குவதற்கும் அவர்களுக்கு ஆதாரம் இருக்கும். அது என்ன உசூல் கவாயிதுகள்? அவ்வாறு உசூல்களும் கவாயிதுகளும் உண்டாக்கி சட்டத்தை இயற்ற வேண்டிய அவசியம் என்ன என்பதை ஒரு உதாரணத்தை சொன்னால் நமக்கு விளங்கிவிடும். உதாரணமாக, குர்ஆனில ஒரு இடத்தில் அல்லாஹ் ஒரு காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் வைத்துக் கொள்வோம். இன்னொரு இடத்தில் அதே காரியத்தை வேற மாதிரியாக செய்ய அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், ஒன்றுக்கு ஒன்று முரணாக வருகிற நேரத்தில் இந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், இந்த சட்டத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு இந்த உசூல் கவாயிதுகள் தேவைப்படுகிறது. அப்ப அந்த உசூல் கவாயிதுகள் அடிப்படையில் உண்டான ஒரு காயிதா தான், எது காலத்தால் முந்தி இருக்குகிறதோ அது பழைய சட்டம், எது காலத்தால் பிந்தி வசனம் இறங்கியதோ அது புதிய சட்டம், காலத்தால் பிந்தி இறக்கப்பட்ட வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று. இதற்குத்தான் உசூல் கவாயித் என்று சொல்லுவாங்க. இப்படி 500க்கும் மேற்பட்ட உசூல் கவாயிதுகளை வைத்துத்தான் சட்டங்களை இயற்றுவார்கள் இமாம்கள். ஒரு உதாரணத்தோட நாம இதை பார்க்கலாம். இப்போ குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவின் 180வது வசனம், குதிப அலைக்கும் இதா ஹலர அஹதகுமுல் மௌத்து இன் தரக்க கைரனில் வசியத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். இந்த வசனத்தில் ஒருவருடைய சொத்தை அவருடைய வாரிசுகாரர்களுக்கு எப்படி பங்கிட்டு கொடுப்பது என்பதை பற்றி சொல்லப்படுகிற வசனம். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது என்றால், அந்த மனிதர் மரணிப்பதற்கு முன்னால் வசியத்து செய்து விட வேண்டும். என்னுடைய மகனுக்கு இவ்வளவு, மகளுக்கு இவ்வளவு என்பதாக வசியத்து செய்து விட வேண்டும். அந்த வசியத்தின் அடிப்படையில் அவர் மரணித்ததற்கு பின்னால் அந்த சொத்து பங்கிட்டு கொடுக்கப்படும். இது சூரத்துல் பக்ராவினுடைய வசனம். இன்றும் நாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் வசனம் தான் இது. ஆனால் சொத்து பங்கீட்டை பற்றி சூரத்துன் நிசாவில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, தகப்பனாரின் சொத்துக்கு மகன் எவ்வளவு உரிமை பெறுவான், மகள் எவ்வளவு உரிமை பெறுவாள் என்பதாக தெளிவாக சொல்லிவிட்டான். அப்ப வசியத்தின் அடிப்படையில் சொத்தை பங்கிட வேண்டும் என்பதாக ஒரு இடத்திலும், இல்லை இல்லை இப்படித்தான் பங்கிட வேண்டும் என்பதாக இன்னொரு இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, இமாம்கள் அந்த உசூல் கவாயிதுகள் அடிப்படையில் இந்த 2 ஆயத்துகளையும் வைப்பார்கள். இதில் காலத்தால் முந்தி இறங்கியது எது, அந்த சட்டம் தற்பொழுது செயலற்று போய் காலத்தால் பிந்தி இறங்கிய வசனத்தை வைத்து கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்பதாக சட்டம் இயற்றுவார்கள். இதற்கு தான் உசூல் கவாயித் என்பதாக சொல்லுவாங்க. இப்போ சூரத்துல் பக்ராவினுடைய 180வது வசனம் இப்பவும் குர்ஆன்ல இருக்கத்தான் செய்கிறது. ஒரு மனிதர் அதை எடுத்து படிக்கிறார். படித்து பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரணிப்பதற்கு முன்னால் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வசியத்து செய்துவிட்டு செல்லும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை படித்து கொண்டு மதுஹபுடைய புத்தகங்களை, ஹனஃபி மதுஹபனுடைய புத்தகத்தை திறந்து பார்த்தால் அந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி வசியத்தெல்லாம் செய்தால் செல்லுபடி ஆகாது. மாறாக தகப்பனார் இறந்து விட்டால் அவருடைய மகனுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும், மகளுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும், தாய்க்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும், தகப்பனாருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக எழுதியிருப்பார்கள்.
இதை வைத்து கொண்டு ஒருவர் பாருங்கள், குர்ஆனில் வசியத்து செய்யும்படியாக அல்லாஹ் சொல்றான். இவங்க சட்டத்தை நேர் மாத்தமா எழுதி வச்சிருக்கிறாங்க, வசியத்து செய்தா கூடாதுன்னு வேற சொல்றாங்களே. இதைத்தான் நான் சொன்னேன், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானதுதான் மதுஹபுடைய சட்டங்கள் என்று சொன்னால் இவரை நாம் என்ன சொல்வோம்? பாவம் ஒன்றும் அறியாத குழந்தை என்று சொல்வோம். இப்படித்தான் இந்த குழப்பவாதிகளையும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர் வசியத்து செய்ய வேண்டும் என்ற ஆயத்தை மட்டும்தான் கண்டிருக்கிறார்கள். சொத்து பங்கீட்டு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கிற வராசத்தினுடைய வசனம் அதற்கு பின்னால் இறங்கியதை இவர் காணவில்லை. சட்டம் மாற்றப்பட்டதை பற்றி இவருக்கு தெரியவும் செய்யாது என்றிருந்தால் இவர் எப்படி மதுஹபுகளின் மீது குற்றச்சாட்டை வைப்பார்களோ அதே போன்றுண்டான குற்றச்சாட்டுகளை அறியாமையின் காரணமாக அல்லது மக்களுக்கிடையில் குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற தவறான நோக்கத்தோடு தான் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி உசூலு கவாயிதுகள் அடிப்படையில் தான் சட்டத்தை இயற்றுவார்கள். எங்கிருந்து வந்தது இந்த உசூல், எங்கிருந்து வந்தது இந்த கவாயிது என்று கூச்சமிட வேண்டாம். நாமும் சில உசூல் கவாயிதுகளை வைத்துத்தான் ஹதீசுகளையும் குர்ஆனை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை மறக்க வேண்டாம். அதிலிருந்து ஒன்றை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக. நம்மிடத்தில் 2 ஹதீசுகள் கிடைத்தால், ஒரு ஹதீஸ் ஒரு காரியத்தை பற்றி இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது, ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக செய்யும்படியாக இன்னொரு ஹதீஸில் 2 ஹதீசுகள் முரண்பட்டு வந்தால் இதில் நீங்கள் எதை எடுப்பீர்கள் என்று கேட்டால் நாம சொல்லுவோம், 2ல எது சஹீஹாக இருக்கிறதோ அதை எடுப்போம், எது லைஃபா இருக்கிறதோ அதை விட்டுருவோம்னு சொல்லுவோம். இது ஒரு உசூல், இது ஒரு கவாயித். அதற்கு என்ன ஆதாரம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஹதீஸ் உங்களிடத்தில் வந்தால் அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், யாரிடத்திலிருந்து அதை பெறுகிறீர்கள் என்பதாக. அப்ப நம்மிடத்தில் கொண்டு வந்து தந்த ராவிகள் பலமானவர்களாக இருந்தால் அந்த ஹதீஸ் பலமான ஹதீஸ் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ராவிகளில் ஒருவர் பலஹீனர் இருந்தால், குறைபாடுள்ளவர் இருந்தால் அந்த ஹதீஸில் குறை இருக்குகிறது என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா? இதுதான் உசூல் கவாயித் என்பது. இது நாம ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அவங்க 500க்கும் மேற்பட்ட கவாயிது உசூல்களை வைத்திருப்பார்கள். ஹதீசுகளிலும் இது போன்ற கவாயிது உசூல்கள் உண்டு. பாருங்கள், ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னொரு ஹதீஸில் அதே காரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக சஹாபாக்கள் ரிப்போர்ட் செய்கிறார்கள். என்றால் நாயகத்தினுடைய சொல்லும் செயலும் நம்முடைய பார்வைக்கு முரணாக இருப்பதை போன்று 2 ஹதீசுகள், 2ம் சஹீஹான ஹதீஸ் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அங்குதான் இமாம்களுடைய உசூலு கவாயிதுகள் வேலை செய்யும். சில இமாம்கள் சொல்வார்கள், நாயகத்தினுடைய செயலை விட சொல்லுக்குத்தான் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று. சில இமாம்களுடைய உசூல் கவாயிதுகள் அடிப்படையில் சொல்லை விட செயலுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். 2ம் சரிதான். 4 மதுஹபுகளில் எது சரி என்று நீங்கள் கேட்டதற்குண்டான பதிலும் இதில் வந்துவிடும். அவர்களுடைய உசூல் கவாயிதுகள் அடிப்படையில் சட்டங்களை இயற்றுகிற பொழுது 4ம் சரியானதாகத்தான் அமையும். குழப்பவாதிகளின் மற்றொரு குழப்பத்திற்கும் இங்கு பதில் இருக்கிறது. இவர்கள் அடிக்கடி கேட்பார்கள், 4 மதுஹபுகளும் சரியானதுதான் என்றிருந்தால் 4ல் ஒன்றைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? 4ஐயும் ஒரே நேரத்தில் நம் சௌகரியத்திற்கேற்ப பின்பற்றி செல்லலாமே, அதற்கு இவர்கள் அனுமதிப்பதில்லையே என்பதாக குற்றம் சாட்டுவதுண்டு. அதற்குண்டான விளக்கமும் இதுதான். ஒரு இமாம் நாயகத்தினுடைய சொல்லை விட செயலுக்கு முன்னுரிமை கொடுத்து சட்டத்தை எழுதியிருப்பார்கள். இன்னொரு இமாம் நாயகத்தினுடைய செயலை விட சொல்லுக்கு முன்னுரிமை கொடுத்து சட்டத்தை எழுதியிருந்தால் இது ஒன்றிலல்ல, இவர்கள் எழுதியிருக்கிற அனைத்து சட்டங்களிலும் இந்த உசூல் கவாயிதுகளை இவர்கள் கவனித்திருப்பார்கள். எனவே இவருடைய அனைத்து சட்டங்களும் அந்த அடிப்படையில் தான் இருக்கும். அதனால்தான் ஏதாவது ஒன்றை மட்டும் பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லும். இனி வேறொன்றுக்கு மாறுவதாக இருந்தால் முழுமையாக மாறிவிடுங்கள் என்றும் சொல்லுகிறோம். அப்படி மாறியவர்கள் உண்டு. அஷ்ஷாஃபிய்ய ஃபஸிரத்துல் ஹம்பலியா என்று சொல்லி இமாம் கௌசுல் ஆலம் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களை பற்றி அவர்கள் வாழ்க்கை வரலாறு எழுதிய இமாம்கள் சொல்வார்கள், முதலில் ஷாஃபி மதுஹபை சார்ந்திருந்தார், பிறகு ஹம்பலி மதுஹபிற்கு மாறினார் என்பதாக. அப்படி மாறும் பொழுது முழுமையாக மாறிவிட வேண்டும். அல்லாமல் ஒரே தொழுகையிலேயே ஷாஃபியிலிருந்து கொஞ்சம் ஹனஃபியிலிருந்து கொஞ்சம் எடுக்கும் பொழுது எந்த உசூல் அடிப்படையில் இவர்கள் எடுத்திருக்கிறார்களோ அதை உடை தெரிவதை போன்றாகிவிடும். சொந்த மனோ இச்சையை பின்பற்றி அமல் செய்வதை போன்றாகிவிடும். அதுதான் இஸ்லாத்திற்கு எதிரான காரியமாகுமே தவிர இமாம்கள் சொன்னது
குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமானதல்ல. ஆகட்டும், நாம் முன் சொன்னதை போன்று வராசத்தினுடைய சட்டதிட்டத்தை சொல்லப்பட்ட சூரத்துல் நிசாவை ஒருவர் பார்க்காமல் சூரத்துல் பக்ராவினுடைய 180வது வசனத்தை மட்டும் பார்த்து கொண்டு மதுஹபுடைய இமாம்கள் இயற்றிய சட்டங்களை குறை சொல்வது முட்டாள்தனமாகும், மடத்தனமாகும். அதைத்தான் இந்த குழப்பவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், கடந்த வீடியோவில் இவர் ஒரு ஹதீஸை சொன்னார். மகரிபு தொழுகைக்கு முன் சுன்னத்து தொழுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். இந்த ஹதீஸை மட்டும் பார்த்து கொண்டு மதுஹபுடைய இமாம் இயற்றிய சட்டங்கள் முற்றிலும் ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்றமானதாகும் என்று சொல்வதும் முன் சொன்னதை போன்று மடத்தனம்தான். ஏனென்றால் அபுதாவுத் ரிப்போர்ட் செய்கிற சஹீஹான சனத் இருக்குகிற மற்றொரு ஹதீஸ் தான் செய்தினா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அன் ரகஅத்தைனி கப்லல் மக்ரிப் ஃபகால மா ரஅய்து அஹதன் யுஸல்லிஹிமா அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நாங்கள் யாரும் அப்படி ஒரு தொழுகை தொழுதது கிடையாது, எங்களுக்கு அப்படி ஒரு தொழுகை பற்றி தெரியாது. அப்ப முன் சொன்னதும் ஹதீஸ் தான், இதுவும் ஹதீஸ் தான். இந்த இரண்டு ஹதீஸுகளில் எதை ஏற்பது என்பதாக அவர்களுக்கு ஒரு உசூல் கவாயிதுகள் இருக்கும். அந்த உசூல் கவாயிதுகள் அடிப்படையில் தான் அவர்கள் சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள். இதை பற்றி குழப்பவாதிகள் ஷைகுல் இஸ்லாம் என்று சொல்லுகிற இப்னு தைமியா சொன்ன ஒரு கூற்றை இந்த இடத்தில் கொண்டு வருவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரஃபுல் மலாம் அனில் அஇம்மத்தில் அலாம் என்று இமாம்கள் மீது யாராவது குற்றம் சொல்லிவிடக் கூடாது என்று இப்னு தைமியா எழுதிய ஒரு கிதாப். அந்த கிதாபில் அவர் சொல்லுகிறார், பாருங்கள், வஃபி கஸீரின் மினல் அஹாதீஸ் யஜூஸு அன் யகூன லில் ஆலிமி ஹுஜ்ஜத்துன் ஃபீ தர்கில் அமலி பிஹாதல் ஹதீஸ். இங்கு இவர் ஆலிம் என்று சொல்வது நம்மையோ அல்லது அவருக்கு நிகரான ஒரு ஆலிமையோ அல்ல, முஜ்தஹிதுகளான இமாம்கள், மதுஹபுடைய இமாம்களை பற்றித்தான் சொல்லுகிறார். அந்த இமாம்கள் பல நேரத்திலும் ஏராளமான ஹதீஸுகளை அவைகளை கொண்டு சட்டம் இயற்றாமல் விட்டு விடுவார்கள். அந்த ஹதீஸுகளை கொண்டு அவர்கள் அமல் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் நாம் பார்க்காத எத்தனையோ ஹதீஸுகளை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். நாம் கண்ட இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு பெரும் தடை அவர் கைவசம் இருக்கும். அதை லம் நத்தலி நஹ்னு அலைஹா, அது நமக்கு தெரியாது. ஏனென்றால் ஃபஇன்ன மதாரக்கல் இல்மி வாசிஅத்துன், அவர்களுடைய அறிவின் அடிப்படை என்பது மிக விசாலமானதாகும். லம் நத்தலி நஹ்னு அலா ஜமீஇ மா ஃபீ பவாத்தினில் உலமா, அந்த உலமாக்கள் கைவசம் இருக்குகிற அனைத்தையும் ஒரு பொழுதும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அத்துணை ஹதீஸுகள் அவர் கைவசம் இருக்கும். நாம் கண்ட ஒன்னோ ரெண்டோ ஹதீஸை எடுத்துக்கொண்டு அவர்களை குற்றம் சொல்வது என்பது மடத்தனமான ஒரு காரியமாகும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்வார், ஃபலா நஜூஸு லனா அன் நஅதில அன் கௌலின் லஹரத் ஹுஜ்ஜத்துஹு பிஹதீஸின் ஸஹீஹின். ஒரு ஸஹீஹான ஹதீஸை நமக்கு கிடைத்து விட்டால் அதை வைத்துக்கொண்டு ஒரு ஆலிம், முஜ்தஹிதான மதுஹபுடைய இமாம்கள் சொன்ன ஒரு சட்டத்தை குறை சொல்ல நம்மால் முடியாது. ஏனென்று சொன்னால் யஜூஸு அன் யகூன மஅஹு மா யத்ஃபஉ பிஹி ஹாதிஹில் ஹுஜ்ஜா வ இன் கான அலம். இந்த ஆதாரத்தை முறியடிக்குகிற மிக பலமான ஒரு ஆதாரம் அவர் கைவசம் இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த சஹீஹான ஹதீஸை அவர்கள் எடுத்திருப்பார்கள். இதை எடுத்து அவர்கள் அமல் செய்யவில்லை, சட்டம் இயற்றவில்லை என்றால் இதற்கு எதிராக பலமான ஒரு ஆதாரம் அவர் கைவசம் இருக்கும். வல் ஆலிமு கது யப்தி ஹுஜ்ஜத்தன் வ கது லா யப்திஹா. சில சமயம் அது தெளிவாக அவர் சொல்லி இருப்பார், சில சமயம் சொல்லாமல் இருக்கும். ஆனால் அவர்கள் கைவசம் ஆதாரம் இருக்கும். இல்லாமல் அவர்கள் சட்டம் இயற்ற மாட்டார்கள் என்று இப்னு தைமியா கூட அவர்களுக்கு ஒப்புதல் கொடுக்கிறார்கள். பாருங்கள், இமாம் ஷஅரானி ரஹிமஹுல்லா தன்னுடைய ஷேகான ஷேக் ஜக்கரியா அன்சாரி ரஹிமஹுல்லா அவர்களை தொட்டு சொல்லுகிற ஒரு அற்புதமான விஷயம், இய்யாக்கும் மன் துபாதிரு இலல் இன்காரி அலா கௌலி முஜ்தஹிதின். ஒரு முஜ்தஹிதான மதுஹபுடைய இமாம் சொன்ன சட்டம் குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமாக இருக்குகிறது என்று ஒரு பொழுதும் சொல்வதற்கு உலகத்தில் யாருக்கும் தகுதி கிடையாது. அப்படி தகுதி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் இஹாத்தத்துன் பி அதில்லத்தி ஷரீஅத்தி குல்லிஹா, உலகத்தில் இருக்கிற அத்துணை ஹதீஸுகளையும் கண்டவராக ஆகியிருக்க வேண்டும். உண்மைதானே? லட்சக்கணக்கான ஹதீஸுகள் உலகத்தில் இருக்கிறது. நாம் காணாத எத்தனையோ லட்ச ஹதீஸுகளை இமாம்கள் கண்டிருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் நம் கைவசம் இருக்கிற ஹதீஸுகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை எடுத்து பாருங்கள். 1,00,000 தாண்டாது. சொஹீஹுல் புகாரியில இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கிட்டத்தட்ட
ஒரே மாதிரியான ஹதீசுகளை தவிர்த்து கொண்டால் ஒரு 5000 ஹதீஸை பதிவு செய்திருப்பார்கள். ஆனால் அதற்காக இமாம் கைவசம் இருந்த ஹதீஸ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீசுகளாகும். இமாம் அபுதாவுத் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் 4 லட்சம் ஹதீசுகள் இருந்ததாகவும், ஏன் 4வது மதுஹபனுடைய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் அல்ஃப ஹதீஸ் 10 லட்சம் ஹதீசுகள் இருந்ததாக உறுதியான தகவல்கள் சொல்லுகிறது. 4வது மதுஹபுடைய இமாம் இடத்திலேயே 10 லட்சம் ஹதீஸ் என்றால் அவருடைய உஸ்தாதான ஷாஃபி இடத்தில் ரஹிமஹுல்லா, அவர்களுடைய உஸ்தாதான இமாம் மாலிக் இடத்தில் ரஹிமஹுல்லா, அவர்களுக்கும் உஸ்தாதுடைய ஸ்தானத்தில் இருக்கிற இமாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் எத்தனை லட்சம் ஹதீசுகள் உண்டாயிருக்க வேண்டும். அந்த ஹதீசுகளை வைத்துத்தான் அவர்கள் சட்டத்தை இயக்குவார்கள். அவர்களை குறை சொல்வது நான் முன் சொன்னதை போன்று குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கண்டு மதுஹபை குறை சொல்லுகிற முட்டாளுக்கு சமமானவர்கள் ஆவார்கள். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ